good evening to everyone. இந்த தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங்க்கு வந்திருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் சர்ச் பிலீவர்ஸ் அண்ட் ஆல் வெல் விஷர்ஸ்க்கு we want to thank you for taking time and being part of this Thanksgiving meeting of Daisy Auntie. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாங்கள் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும். டியூ டு த பேண்டமிக் சிச்சுவேஷன், எவ்ரிபடி இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லாத்தையும் பேசி கீசியெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வச்சு சாரி அபவுட் இட். அண்ட் காட் மேட் திஸ் டே டு டூ திஸ். ஸோ வி தேங்க் காட் ஃபார் கிவிங் திஸ் டைம் and opportunity to thank him for all the goodness that is done in our life, and we are so thankful to God. இது ஒரு கன்சோலிங் மீட்டிங் கிடையாது, இட்ஸ் நாட் அ க்ரீவிங் மீட்டிங் கிடையாது. இது யாரும் வருத்தப்பட்டு ஒரு துக்கம் அனுசரிக்கிற நாள் கிடையாது. எங்க தேங்க் காட், சந்தோஷமாக ஆண்டுக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரு அருமையான வாழ்க்கையை ஆண்டவர் டெய்ஸி ஆண்டி கொடுத்தாரு. பிகாஸ் ஷி ஹஸ் டன் எ கிரேட் திங் இந்த சைட் ஆஃப் காட். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன மினிஸ்ட்ரி பண்ணிட்டாங்க, நாங்கள் எதுவும் பார்க்கலையே. வெறும் ஒரு மேடை ஏறி பிரசங்கம் பண்ணுறதோ, ஒரு பெரிய குருசைடில் பேசுகிறதோ, ஒரு பெரிய ஒரு வர்ஷிப் சாங் லீட் பண்ணுறது மாத்திரம் மினிஸ்ட்ரி இல்லை. தட் ஆல்சோ மினிஸ்ட்ரி. பட் அது மாத்திரம் மினிஸ்ட்ரி இல்லை. அதை விட எனக்கு தெரிஞ்சு மை பர்சனல் பர்செப்ஷன், மை பர்சனல் வியூ, அதை விட ஒரு பெரிய மினிஸ்ட்ரி இஸ் அ பேரண்டிங். 4 குழந்தைகளை பெற்று 4 பேரையுமே காட் ஃபியரிங்கில் வளர்த்து இன்றைக்கி அவங்கள ஆண்டிற்காக ஊழியம் செய்கிறவங்களா குரானை நிறுத்துறது, தட் இஸ் த அல்டிமேட் பிக் மினிஸ்ட்ரி. ஐ வுட் கால் இட் லைக் தட் இஸ் த அல்டிமேட் ப்ரையாரிட்டி ஆஃப் காட். ஏன்னா ஆண்டவர் அந்த உலகத்தை உண்டாக்கி, ஆதாம் ஏவலை உண்டாக்கி, ஃபஸ்ட்டு ஹி கேவ் திஸ், த ஃபஸ்ட் மினிஸ்ட்ரி தட் ஹி கேவ் டு தம் இஸ் பேரண்டிங். உலகத்தை ஃபுல்லாக பழகி ஆண்டவர் ஜாதியை உருவாக்கணும். தட் இஸ் த மினிஸ்ட்ரி. காட் ஆல்வேஸ் லவ் பேரண்டிங் மினிஸ்ட்ரி. ஸோ அதனால் அதை அவங்க சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. அதுக்குவே பெரிய ஆண்டுக்கு ஒரு தேங்க் பண்ணணும். ஏன்னா இது அவங்க உண்டாக்குறது 4 ஃபேமிலி இல்லை, 4 ஜெனரேஷன். ஆண்டவர் வர்றது வரைக்கும் இந்த 4 ஜெனரேஷனும் ஆண்டருக்காக வாழ போகிறாங்க, ஊழியம் செய்ய போகிறாங்க. இந்த 4 ஜெனரேஷனும் செய்ய போகிற எல்லா ஊழியத்துக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்படியாக அருமையாக ஆண்டவர் ஆன்ட்டியையும் அங்கிளையும் பயன்படுத்தி இந்த ஒரு ஹோலி ஜெனரேஷன் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதற்காக நம்ம தேங்க்ஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அநேகருக்கு அவங்களோட வியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயமும் கேட்கும் பொழுதும் வி கோனா தேங்க் காட். நம்ம எந்த தனிப்பட்ட நபருக்காகவும் இதை செய்யலை. நம்ம இந்த ஒவ்வொருத்தர் பேசுறதையும் கேட்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை இவங்க வாழ்க்கையில் செஞ்சதுக்காக நன்றி. இதில் சில காரியங்கள் நமக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். அதை நம்மகிட்ட கேட்டு ஆண்டவரே இந்த மாதிரி நல்ல குணத்தை எனக்கும் கொடுங்கன்னு சொல்லி நம்ம இதை ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மீட்டிங்காக இதை செய்ய போகிறோம். காட் இஸ் கோனா டூ கிரேட் திங்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங். I'll kiss you, Mama. You read Bible, and I'll read Captain America book. Mama, I miss you, Mama. I love you, Mama. And you had to come back to my house.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 100வது சங்கீதம் 4வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். Enter his gates with thanksgiving and courts with hymns. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் நாம் அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு வழிமுறையை காட்டுகிறார். அது என்ன? அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலே இந்த மீட்டிங்ல வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Hallelujah. I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. It's a great privilege and honor for all of us to be in His presence as a family. And I really thank God for giving us this opportunity to gather in one accord in His name. Especially we remember Auntie, Daisy Auntie, for all the good works that she has done for His kingdom. And let's all sing praises to the Lord for His mercy throughout her life. Hallelujah. Shall we close our eyes and look at the Lord? Thank you, Jesus, for this beautiful time that you have given us, Lord. If it is not you, Lord, we would have been perished long time ago, Lord. It is by your grace we are still alive. We are still moving forward. Lord, we do not know what is tomorrow, but we know the one who is holding tomorrow. Precious Heavenly Father, we come in your holy presence, Lord. As Lord, we are connected in different places, but we still believe that it is your presence which will fill each one of us, Lord. As we're going to sing praises to your name and worship your name, Lord, fill with your holy presence. Let the Holy Spirit, Lord, take control of each and everything. We give you all the glory and honor. In Jesus' name we pray. Amen. It's a known song, Kirubayal Nile Nirkindrom. It's a beautiful song which says, it's because of His grace and mercy that we are still surviving and sustaining in this very difficult times. I think it's very, very important for the Lord's grace and mercy to be in our midst. Shall we all sing together, giving thanks to Him? Hallelujah. Thank you, Jesus. கிருபையால் நீலை நிற்கின்றோம், கிருபையால் நீலை நிற்கின்றோம், கிருபையால் நீலை நிற்கின்றோம், கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம், கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். Thank you, Jesus. Yes, Lord. If it is not your presence, we would have been perished long time ago, Lord. As we remain in His presence, shall we say, Lord, use me mighty, O Father. Use me mightily, Lord. As long as I live in this world, O Father, let me be an useful instrument in your presence, in your kingdom. Hallelujah. Thank you, Jesus. Shall we submit our lives into His hands? In this pandemic situation, we know it is very, very difficult for each one of us to survive. But it is His grace and mercy which is sustaining us. Hallelujah. We will submit ourselves as a sacrifice in His presence and say, Lord, here I am. Hallelujah. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதய வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதய வாசம் செய்யும். அப்பா
அப்பாவும் தீரு சித்தம் என் அண்டாத உணவையா நான் தப்பாமலும் பாதம் தீனும் எப்பொழுதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் தீரு சித்தம் என் அண்டாத உணவையா நான் தப்பாமலும் பாதம் தீனும் எப்பொழுதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் உமக்கு அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதய வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதய வாசம் செய்யும். கர்த்தாவை உம் கரத்தில் நான் களிமண் போலானே உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும் என்னை என்னால் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும் என்னாலும் நடத்திடும். இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதய வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதய வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதய வாசம் செய்யும். Yes, Lord. Hold me, Lord, and mold me. I am your child. Let me be a clay in the hands of you, Lord. Hallelujah. Thank you, Jesus. We worship you, Lord. As we are in His presence, shall we sing glory to Him? Shall we worship Him as we remain in His presence? Shall we say, Lord, we worship you, Lord. You alone deserve all the glory, O Father. துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. We worship you, Lord. As we are in His presence, shall we say, Lord, here we are, O Father, to worship you, to glorify your name. Hallelujah. Thank you, Jesus. We worship you, Lord. Hallelujah. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவன்
ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. Yes, Lord, you conquered the death, Father. You reign forever and ever. Your kingdom will never end, Lord. Your word says every knee shall bow and every tongue will confess that you are the God. We are worshipping a true and a living God who reigns forever and ever. Thank you, Lord, for the hope that you have given us
that one day we will meet you in the heaven. One day we will be with you. Thank you, Jesus, for this marvelous time. Thank you, Holy Spirit, for your presence. We give you all the glory and honor. In Jesus' name we pray. ஹாய், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் டெய்ஸியை பற்றி பேசலான்னு விரும்புகிறேன். ஒரு வகையில் இது நமக்கு துக்கமான நாட்களாக இருக்கிறது. டெய்ஸியை பற்றி பேசுகிறதுனா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்ப வருத்தமான விஷயம், சின்ன வயசுலேயே இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போயிடுது. அது ஒரு வருத்தமான விஷயம் நம்ம அனைவருக்கும். ஸோ விசேஷமாக ஆனந்த் குடும்பம், தீபா, ஜெனிஃபர், டீனா, இந்த அருமையான குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன்னு தெரியாது. இருந்தாலும் சமாதானத்தின் பிரபு உங்கள் ஒவ்வொருக்கும் அந்த சமாதானத்தை தருவார் என்று நம்பிக்கை உண்டு. டெய்ஸி மூலயமா தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. டெய்ஸியோட கிளாஸ்மேட் தான், டைப்ரைட்டிங் கிளாஸ்மேட்டு ராணி. அவங்க யாருன்னு கூட நம்ம ஃபேமிலிக்கு தெரியாது. பட் டெய்ஸி மூலமாக தான் அந்த குடும்பம் தெரிய வந்தது. திருமணத்திற்காக ரொம்ப முயற்சி எடுத்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ கடைசியாக கூட டெய்ஸியை நம்ம ஃபேமிலியாக மீட் பண்ணோம். 2018 ஜூலை 21 ஹைதராபாத்துக்கு வந்திருந்தது. இப்போ நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து நம்ம சந்தோஷமாக கொண்டாடின நாட்கள் அதெல்லாம். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்ஸி கடைசி வரைக்கும் ஒரு அன்பான, ஒரு மரியாதை உள்ள சிஸ்டராக என்கிட்ட நடந்து கொண்டாங்க. என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு நாள் கூட நாங்கள் சண்டை போட்டதில்லை. ஒரு வசனம் இருக்கிறது, மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமாம், இந்த உலகத்தில் யார் பிரிந்தாலும் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கைவிடாத தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த மாயமான உலகத்தில் நம்ம ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். அவருடைய சித்தங்களை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பல பாடுகள் பட்டு கஷ்டப்பட்டு இது போல் காரியத்தை நடத்தியிருப்பீங்க. அதுபோல் குமுதா, இட் இஸ் மை ப்ரிவிலேஜ் டு சே அபவுட் குமுதா. ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வரும் காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். கடவுளுக்காக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே அருமையான டெய்சி சிஸ்டரை குறித்து வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் என் உள்ளம் உடைகிறது. என்னோடு பிறந்த ஒரு சகோதரி என்று தான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரி அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு செலவழித்த நாட்களை என்னால் மறக்க முடியாது. கொஞ்ச நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டபடினால் சில வார்த்தைகளை அவர்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது 6, 7, 8 வாசிக்கும்போது, எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷருக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரமில்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரமில்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை தன் துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 14:5. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு ஏற்படுத்தினீர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய உற்றார் உறவினர், விசேஷமாக என்னுடைய பிள்ளைகள் டீனா, ஜெனிஃபர், தீபா, ஆனந்த், அவருடைய குடும்பத்தினர், பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன சம்பவிக்கும், இன்ன விதமாய் சம்பவிக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியை விடாதிருக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நாம் பிறந்த நாளிலே கர்த்தர் மரண நாளையும் நமக்கு குறித்து வைத்து விட்டார். அந்த மரண போருக்கு யாராலும் தப்ப முடியாது. எவ்வளவு பெரிய மருத்துவ வசதிகளை நாம் கொடுத்தாலும் கூட, எவ்வளவு எந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த போருக்கு நாம் தப்பிவிக்கவே முடியாது. டெய்சி சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அழகான ரோஜா மலர், ஒரு பெரிய தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் ஒரு தோட்டக்காரன் எல்லா ரோஜா செடியும் பராமரித்து வருகிறான். ஆனால் ஒரு ரோஜா மட்டும் மிக அழகாக பூத்து குலுங்கி பார்வைக்கு மிக இனிமையாக இருக்கிறது. அந்த தோட்டக்காரன் இன்னும் அதற்கு தண்ணீர் வார்த்து எரு போட்டு அதை மிகவும் அழகாக வளர்க்கிறான். பிரியமான ஒரு ரோஜாவாய் அவன் பார்வையில் காணப்படுகிறது. ஆனால் எஜமான் ஒரு நாள் வருகிறார். அந்த தோட்டத்திற்கு வரும்போது அவருடைய கண்களில் எத்தனையோ ரோஜாக்கள் இருந்தாலும் கூட இந்த ரோஜாவின் மீது அவருடைய கண்கள் படுகிறது. அவர் அதை பறித்து விடுகிறார். அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை தடை செய்பவர் யார் என்று யோபு சொல்லுகிறார். அப்படியாக அந்த ரோஜா மிக அழகாக இருக்கும்போது தோட்டக்காரன் ஒரு காலம் சொல்ல முடியாது, இது நான் பராமரித்த ரோஜா, இது நான் தண்ணீர் பாய்ச்சின ரோஜா, இதை நான் வளர்த்த ரோஜா, இது நான் எரு போட்ட ரோஜா, இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுவதற்கு தோட்டக்காரனுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது பிதாவுக்கு சொந்தமானது. அவருக்கு பிரியமானபடியினால் அந்த ரோஜாவை அவர் எடுத்துக்கொள்கிறார். இன்றைக்கு அந்த தோட்டத்திலே, உங்கள் குடும்பம் என்ற தோட்டத்திலே, சபை என்ற தோட்டத்திலே, சமுதாயம் என்ற தோட்டத்திலே எல்லாருடைய பார்வைக்கு அவர்கள் மிகவும் இனிமையானவர்களாய் காணப்பட்டார்கள். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்கள். நம்ம எவ்வளவு பாசம் காட்டி எரு போட்டு அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்திருந்தாலும் கூட அது பிதாவுக்கு சொந்தமான ஒரு ரோஜா. அந்த ரோஜா அவருடைய பார்வைக்கு மிக இனிமையாய் அழகாய் தோன்றினபடினால் அந்த ரோஜாவை ஆண்டவர் அவருக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரே ஒரு நிச்சயம், நாம் அந்த ரோஜாவை பார்ப்போம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே, பிரசங்கத்தினால் அல்ல, உன் நல்ல நடக்கையினாலும் உனக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த நல்ல குணத்தினாலும் உன் புருஷனை ஆதாயப்படுத்திக்கொள் என்று சொல்லு. அதற்கு சாட்சி டெய்சி சிஸ்டர் தான். கர்த்தர் ஒரு பிரசங்கம் தன் கணவருக்கு, பிள்ளைகளுக்கு அவர்கள் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தன்னுடைய கனி நிறைந்த வாழ்க்கையினாலே தன் கணவனை ஒரு ஊழியக்காரனாய் ஆதாயப்படுத்த கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்குள் வளர்க்க கிருபை செய்தார். சிஸ்டர் நானும் அந்த நாட்களிலே அவளுடைய குடும்பத்திலே நிறைய காரியம் சொல்லணும், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களும் நானும்
நிறைய ஊழியம் செஞ்சோம். 2 பேரும் வீடு வீடாக விசிட் பண்ணுவோம், கிராமமாக விசிட் பண்ணுவோம். குழந்தைகளை எல்லாம் ஒரே இடத்துல விட்டுருவோம். தீபா, டீனா, ஜெனிஃபர், ஆனந்தெல்லாம் பிள்ளை கிரேஸையும் அழகாக பார்த்துப்பாங்க. நிம்மதியாக ஊழியத்துக்கு போயிட்டு 2 பேரும் கடந்து வருவோம். நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அவர்கள் மூலமாய் என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர்கள். ஜெபிக்கிறதற்கு வேணும்னா அவங்கள தான் கூப்பிடுவேன். நல்ல ஆவியில் நிறைந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், கட்டுகளை உடைத்து ஜெபிப்போம். சபையில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அவங்கள தான் கூப்பிடுவேன். எனக்கு மிகவும் உதவி செய்வார்கள். அவர்களைப் போல கனி நிறைந்தவர்கள் யாரும் கிடையாது. எல்லா கனிகளும் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மரணத்திலே கூட ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் முன்பாகவே அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துவார் என்று எனக்கு வெளிப்படுத்தினார். அவர்களோடு கூட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அது மாத்திரமல்ல, அன்று இரவெல்லாம் அவர்களுக்கு ஒரு நல்ல அடக்க ஆராதனை வேண்டும் என்று செபித்தேன். எங்களுடைய பாஸ்டர் அடக்கம் பண்ண இடத்திலேயே அவர்களுக்கு ஒரு அடக்க ஆராதனை நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண அவரிடத்திலே சொன்னேன், எனக்கு கொடுத்த முதல் கனி அவர்களும் அந்த இடத்திற்கு எனக்கு ஒரு இடம் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு உதவி செய்தார்கள். பாஸ்டர் இருந்த இடத்திலே பாஸ்டர் சம்பாதித்த ஒரு விசேஷித்த ஆத்மாவும் அந்த இடத்திலே அடக்கம் பண்ண கிருபை செய்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் இப்படி ஒரு அடக்கம்னு. இல்லை, மூசியை அடக்கம் பண்ணும்போது 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு தலைமை போதகர், பாடல் இல்லை, யாரும் இல்லை, ஆண்டவர் அடக்கம் பண்ணினார். இன்றைக்கு சிஸ்டரையும் கர்த்தருடைய ஆவியானவர் அடக்கம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு தாய், நல்ல சபைக்கு ஒரு நல்ல ஊழியக்கார சகோதரி, சமுதாயத்திலே அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு மகள், குடும்பத்திலே அநேகரால் நேசிக்கப்படுகிற ஒரு பாத்திரம், எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் சாட்சியுள்ள ஜீவியத்தை செய்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு தனக்காக வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் அவர்களை தன்னுடைய ராஜ்யத்திற்கு தன்னுடைய காலத்திலே அவர்களை எடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, அவர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை, தகப்பன் தாய் விட்டு சென்ற ஊழியத்தை நீங்கள் 4 பேரும் அதை செய்து உங்கள் குடும்பத்தின் கணவன் மனைவிகளாய் சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்து அவர்களுடைய வாஞ்சை, தரிசனங்கள், விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோவின் மூலமாக அருமையான தாயாரை இழந்த குடும்பத்திற்கு, சகோதரி இழந்த குடும்பத்திற்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி நான் கொண்டு வர நான் வாஞ்சிக்கின்றேன். அருமையான சிஸ்டர் டேசி அவர்களும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நித்திரை அடைஞ்சிருக்கிறது குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். தேவன் அதிகமாக நேசிக்கிற ஒரு அருமையான ஒரு தாய், அவர்களும் நம்முடைய கணவனும் தேவநேசன் ஐயா அவர்களும் பெங்களூர் ஹார்வஸ்ட் திருச்சபையில் இருந்த நாட்களை நான் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தின் மீது அவர்களுக்கு இருந்த தாகத்தை குறித்து நினைத்து பார்க்கும் பொழுது மிக தீவிரமாய் ஆண்டவரை தேடக்கூடிய அருமையான ஒரு தம்பதியினர்கள். அவர்களுக்கு கிடைத்த பலத்தை கொண்டு, அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஓடினதை குறித்து அடியான அறிந்திருக்கிறேன். அவருடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவநேசன் ஐயா அவர்கள் ஜீவனோடு இருந்த நாட்களில் அதிகமான சூழ்நிலை நடுவில் நேரத்தை அவரோட செலவு பண்ணி அவரிடத்தில் பேசியிருக்கிறேன். அருமையான சிஸ்டர் டேசி அவர்களையும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு குடும்பமாய் இவர்களை நான் அதிகமாய் அறிந்திருக்கிறேன். பிரசங்கின் புத்தகத்தில் பிரசங்கி 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம் தொடங்கி 4வது வசனம் வரையிலமாக ஞானி சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிறக்க ஒரு காலம் இருக்கும் என்று சொன்னால் மரிக்க ஒரு காலம் இருக்கிறது. இந்த சூழ்நிலை, இந்த நாட்கள் தேவன் அருமையான சிஸ்டர் டேசிக்கு இந்த உலகத்தில் அவர் ஒரு முடிவின் காலத்தை நிர்ணயித்து வைத்திருந்தபடினால், கர்த்தர் அவருடைய நித்திய மோட்சத்திற்குள்ளே அவளை சேர்த்து கொள்ள சித்தம் கொண்டிருந்தபடினால்
அவர்களை கர்த்தர் அவருடைய சமூகத்திற்குள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு தான் இந்த இழப்பும், இந்த கஷ்டமும், இந்த கவலை. அருமையான பிரதர் ஜோசப் தேவானந்த பிரதரத்தில் நான் பேசும் பொழுது எவ்வளவான ஒரு இழப்பின் மத்தியில் இந்த குடும்பம் இருக்கிறதை குறித்து கேள்விப்பட்டு நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். உங்களோட இந்த துக்கத்தில் நான் பங்கெடுக்கிறேன். சபையாய் உங்களோட நாங்கள் நிற்கின்றோம். அருமையான குடும்பத்தாருக்கு நான் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் தகப்பன் உங்கள் தாய் விட்டு சென்ற ஊழியங்களையும் தரிசனங்களையும் அவர்கள் உங்களுக்கு போதித்திருக்கிற கர்த்தருடைய வழிகளையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் பற்றி கொண்டு உறுதியாய் சாட்சியாய் நீங்கள் வாழ்ந்து தொடர்ந்து ஆண்டவருக்கு குடும்பமாய் ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று மனப்பூர்வமாய் உங்களை வாழ்த்தி, தேவ சமாதானம் தேவ பிரசன்னம் உங்களோட கூட இருந்து உங்களை வழிநடத்தட்டும் என்று சபையின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் உங்களை இந்த வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அருமையான சிஸ்டர் டேசி அவர்கள் ஒரு ஜெப தாயாக இருந்ததைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப அபிஷேகத்தை பற்றி கொண்டு ஜெபத்தில் வீரர்களுமாய் எழும்ப முடியாது நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபம் மிக முக்கியம். ஜெபத்தில் அந்த அருமையான மகள் தரித்திருந்தபடினால்தான் அவங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவர் உறுதியாய் முடிக்க கிருபை செய்தார். எனவே அருமையான குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன். துக்கத்தில் உங்களோட நாங்கள் பங்கெடுக்கிறோம். தேவ பிரசன்னம் கிருபை சமாதானம் உங்களோடு இருப்பதாக. God bless you. டேசியுடைய மறைவு நிமித்தமாக சில வார்த்தைகளை பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் செய்யமேங்கே என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். ஒரு துக்கமான செய்தி இது. இருப்பினும் தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் ஆறுதல் அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் மரித்தேன், ஆனாலும் சதாக்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு மரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரணம்தான். இது சரீரபூர்வமான மரணம். மரணத்திற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வு இருப்பதாக நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார். டெய்ஸி வாழ்ந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு வாஞ்சி இருந்தது. தேவனுடைய ஊழியத்தையும் அவருடைய ஊழியர்கள் அதிகமாக நேசித்தார்கள். அவருடைய விருப்பமெல்லாம் ஒரு கன்னியஸ்திரியாக, ஒரு நன்னாக வர வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். ஆனால் தேவனுடைய விருப்பம் அவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்து அதன் மூலியமாக, அந்த குடும்பத்தின் மூலமாக தேவன் ஒரு ஓடித்தை கூட தேவன் கொடுத்தார். அவர்கள் செய்த ஊழியங்கள் மிகவும் பாராட்டத்துக்குரியது. அவர்கள் மன விருப்பத்தின்படியே அவருடைய கணவர் தேவநேசன் அவர்களும் ஊழியத்தை செய்தார். அவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஊழியத்தின் மீது ஆர்வம் கொண்டு ஊழியத்தை செய்தார்கள். அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் மீது ஒரு பற்றாத வாஞ்சை இருக்கிறது. இந்த நிமித்தமாக தேவன் அவருடைய இருதய வாஞ்சையை தீர்த்து வைத்தார். தேவன் தாமே அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஆறுதலும் தேர்தலும் தருவார் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரமன் தகவன் தாமே டீசுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருந்து தாயாயிருந்து அவளை ஆட்டி தேற்றி வழிநடத்துவாராக. வெள்ளூர் பகுதியிலிருந்து அருமையான ஐயா தேவநேச ஐயாவை
எங்களோடு இணைத்து நல்ல ஊழியக்காரராக கர்த்தர் எங்களுடைய கரத்தில் கொடுத்தார். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சில வருடங்களுக்கு முன்பாக அருமையான ஐயா தேவநேசன் ஐயா எங்களோடு இந்த தச்சூர் பகுதியிலே ஊழியத்தை செய்ய முற்பட்டார். இந்த ஊழியம் செய்து வருகிற நாட்களிலே என்னோடு கூட ஒரு நல்ல நண்பராகவும் பழகினார். நாங்கள் வருடந்தோறும் நாங்கள் இந்த ஒரு நல்ல ஒரு விசேஷித்த விடுதலை பெருவிழாவை நாங்கள் வைக்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்தார் அருமையான தேவநேசன் ஐயா. அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவி டேசி அவர்கள், அவருடைய மகள்கள், அவருடைய மருமகன்கள், அவருடைய மகன் எல்லாருமே இந்த ஊழியத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவருடைய துணைவியார் எங்களோடு கூட சகோதரி டேசி அவர்கள் இந்த ஊழியத்திலே வருடந்தோறும் எங்களுக்கு கூட இருந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கும் அந்த ஊழியத்திலே பல உபகரணங்களை எங்களுக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் சபைகளை உற்சாகமாக நடத்துங்கள், ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை விசுவாசத்தின் பாதையிலே நடத்துங்கள் என்று சொல்லி எங்களுக்காக ஜெபித்து அருமையான சகோதரி அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனாலும் தன்னுடைய கணவன் கடந்து போன பாதையிலே சகோதரியும் அவர்கள் கடந்து போனார்கள். ஆனாலும் நிச்சயமாகவே இது ஒரு பெரிய இழப்பு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் அவர்களை விதைக்க செய்திருக்கிறார். விதைக்கப்பட்ட விதையானது ஒரு நாள் நிச்சயமாய் முளைத்தெழும்போம். அதே போலதான் அருமையான தாயாரும் தகப்பனாரும் இந்த பூமியில் விதைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் இயேசு வரும்போது நிச்சயமாக அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருச்சு அவர்கள் சாட்சியாக ஆண்டவருக்கு முன்னால் நிற்பார்கள் என்று நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு ரீசெண்ட்டு நம்ம கூட இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது ஜீர்ணிக்கவே முடியல, சொல்லவும் முடியல. ஆனால் ரீசெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு தாய். ஷீ இஸ் மை மதர், லைக் மை மதர். ஷி ஹஸ் டேக்கன் கேர் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். எனக்கு வாயே வர மாட்டேங்குது என்னென்ன சொல்லணும்னு. அவங்க எனக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்க அன்றைக்கி பார்த்து சின்ன வயசில் பார்த்துட்டு லாஸ்ட்டு கடைசியாக நான் பார்க்குற வரைக்கும் அப்படியே தான் இருந்தாங்க. அவங்க சிரிப்பு நான் இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. என்ன சொன்னாலும் அவங்க சிரிப்பாங்க. அந்த சிரிப்பே இன்றைக்கி காணும், நீ பார்க்க முடியாது. ஆனால் I believe that she is in a better place with Jesus. One day we are going to see her, and what I have learned from her life is she is a prayer warrior. நான் பெங்களூரில் அடிக்கடி 2013 வேலை மூலியமாக போயிட்டு இருக்கும்போது நான் அவங்க கூட இருந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ see her நைட் 1 o'clock 2 o'clock நாங்கள் படுத்து ஏஞ்சாலும் டக்குன்னு பார்த்தா காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு படுப்பாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருப்பாங்க. ஐ ஹவ் சீன் ஹர் அண்ட் ஷீ இஸ் அ வெரி ஈஸி கோயிங் மதர். ஷீ டேக்ஸ் எவ்ரி திங் லைட்லி. எந்த காரியமும் ஒரு பார்த்துக்கலாமே, இதை நம்ம முடியும். பைபிளில் சொன்ன மாதிரி until unless you become like a child you will not enter into the kingdom of God. அவங்க ஒரு சின்ன பிள்ளை மாதிரி. Because she is so childish, maybe God has taken her now and she will be very happy in heaven. She will be very happy. We will miss her, but one day we are all going to see her. நம்ம எல்லாருமே அங்கே போய் அவங்கள பார்த்து ஏசப்பா கூட நாங்கள் இருக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. அவங்க ரொம்ப அன்பானவங்க. என்னுடைய அன்பினால் நிறைய பேரை ஈர்த்து கொள்ளுகிறவர்கள். பொறுமைசாலி. எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப எல்லா விதத்துலையும் தன்னை பொறுமையாக காத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் நல்ல ஆண்டவர் மேலே அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் தலையில் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அது அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த உலகத்தில் இல்லை.
ஆனால் அவங்க நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு வாழ்கிறாங்கங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் விட்டு சென்ற பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாவற்றுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அவங்க கூட பழகுனதில் எனக்கு ஒரு சந்தோஷம். வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பெரிய வயசாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்த என்கிட்ட அவங்க வித்தியாசம் பார்க்காம என்னை மதித்து பழகினாங்க. எங்கள் ஊழியத்தில் அவங்க நிறைய காரியங்களில் கலந்துக்கிட்டாங்க. ஊழியத்தை குறித்து விசாரிப்பாங்க. எங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மாவுக்காக, அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Mom, you are departed, yet you live in our hearts. I know you are happy where you are, happy that you have put down this fleeting garment called body, ready to put on the new glorified body. You are a gift to us from Heavenly Father. You loved us, you challenged us, you grew us, and you nurtured us. You counseled with us, and you expended your very own life for us in many ways. Now the Lord has seen it fit to give you rest, to call you home to be with Him, to die His gain. You have gained being in His presence forever, beholding His glory and embraced in all the heavenly bliss and love. You are now comforted from all pains and tears and struggles of this life. You are missed by all of us, the people you impacted as you journeyed through life. Your family misses you. We will miss you until we meet again. பிரைஸ் எல்லாம். நாங்கள் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. டெய்ஸி வாழ்க வயதிலே இயேசு கிறிஸ்து பற்றி அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அவள் வாழ்க வயதிலேயே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியோடு வாழ்ந்து கொண்டு வந்தாள். அப்போது அவள் படித்து முடித்த பிறகு டைப்ரைட்டிங் போயிட்டுருக்கும்போது அவளுக்கு கல்யாணத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது அவள் எனக்கு திருமணம் வேண்டாம், நான் சிஸ்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு லட்சம் எழுதி எங்கள் அம்மா அப்பாட்ட இதை கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவள் கான்வெண்ட்டுக்கு போயிட்டா. அப்போ அந்த பொண்ணு வீட்டில் அந்த லெட்ரு கொடுத்தப்போ அம்மா படித்து பார்த்துட்டு, ஐயோ டெய்ஸி கான்வெண்ட்டுக்கு போகிறவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் சிஸ்டராக போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அம்மா அப்பா லெட்ரு படிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கான்வெண்ட்டுக்கு போனாங்க. கான்வெண்ட் போய் சிஸ்டர்கிட்டலாம் பார்த்து பேசி ப்ளஸ் சிஸ்டர்லாம் அவளுக்கு புத்திமதி சொல்லி, டெய்ஸி நீ இன்னும் உனக்கு இன்னும் சின்ன வயசு, இன்னும் நீ நல்லா படித்து நல்லா ஸ்டடியான பிறகு நீ சிஸ்டர் ஆகணும், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவளை புத்திமதி சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அவள் வீட்டுக்கு வந்த பிறகு இன்னும் ஒரு வருஷத்தில் அவளுக்கு திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணி தேவநேசன குடும்பத்தில் அவளை கத்தோலிக்க குடும்பத்தில் அவளை திருமணம் செய்து கொடுத்தாங்க. அந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், நல்ல ஒரு தீவிரமான கேத்தலிக் குடும்பம் அவங்க. ஆனால் டெய்ஸி அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அவள் பைபிள் தான் படிப்பாள். ஆனால் அவங்க குடும்பத்தில் நிற்கிறதெல்லாம் செய்யாதனால தேவநேசனுக்கு ரொம்ப கோவம். நீ எதுக்கு நீ இந்த வழியில் போகிற எங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே கோவப்படுவாங்க. ஆனால் அவள் சர்டிஃபிகேட் தெரிஞ்சதுனால அவள் மௌனமாகவே இருந்துக்குவாள். அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் ரைமண்ட் அவளை சேத்பட்டில் மிஸ்டர் டாக்டர் சபையில் கொண்டு போய் டெய்ஸியும் பிள்ளைங்களையும் அடைச்சி விட்டான். அப்போ அவங்க தேவநேசன் வேறு ஒரு ஊரில் போயிட்டு வாரம் ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை வருவார். அப்போ பிள்ளைங்களோட சர்ச்சுக்கு போயிட்டு வருவாள். அது தெரிஞ்ச பிறகு தேவநேசன் ரொம்ப கோவப்பட்டு டெய்ஸியை சர்ச்சுக்கு போனால் அடிப்பார், ரொம்ப துன்பப்படுத்தினார். அப்போ டெய்ஸி கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து தன்னுடைய குடும்ப ரட்சிப்புக்காக அவள் உண்மையாகவே ஜெபிச்சு அவருடைய கர்த்தருக்குள்ளாக தேவநேசனை வழி நடத்தினான். அப்போ அவரும் அந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு இப்போ இருவருமே அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அவங்க குடும்பத்தார் இதை கண்டு, நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் வெளியே போகணும்னு சொல்லி அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்க ஒரு வாடகை வீட்டில் அந்த வாடகை வீட்டில் அது குடியேறினாங்க. அதுக்கு பிறகு அந்த கிறிஸ்தவ டாக்டர் சபையில் இணைஞ்சு அவங்களோட ஆத்மீக ஜீவிதத்தில் இன்னும் பலப்பட்டு முழுக்க ஞானசனம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு தேசிய அவளுடைய ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் விட்டு
கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அதற்கு முன்பாக அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாள், எல்லாம் மேட்சாக இருக்கணும், எதுவும் குறைவாக இருக்கக்கூடாது. படிக்கிற வயசில் ரொம்ப நல்லா இருப்பாவோ. ஆனால் என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானம் எடுத்தாலோ அவருடைய எல்லாமே சிம்பிள் லைஃப் ஆகி போயிடுச்சு. ஆனால் கர்த்தருக்காக கணவனும் மனைவியுமா எங்கே போனால் நல்லா ஊழியம் செய்வாங்க. சேத்பட்டில் நிறைய ஊழியக்கார பசங்க இருந்தாங்க. அவங்களோட இணைஞ்சி அவங்களுக்கு தாய் கௌரவமாக இருந்து சகலாக இருந்து 2 பேருமே நல்லா ஒத்துழைச்சி அந்த சபையை தாங்கினாங்க, பிள்ளைங்களை தாங்கினாங்க. பிறகு பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்து வந்தாங்க. அதுக்கு பிறகு தேவநேசன விஆர்எஸ் எடுத்துட்டு ஊழியம் செய்து கொண்டு வந்தார். தச்சூருக்காக அவர் தச்சூருன்ற ஊருக்கு அங்கே போய் அங்கேயும் ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க 2 பேருமே. அந்த இடத்துல கூட நிறைய ஒரு எழுப்புதல் காணப்பட்டது. அவங்க போகிற ஊரெல்லாம் நான் போகும்போதெல்லாம் அவங்களுடைய ஊழியத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக அந்த ஊழியத்தில் அவங்க இணைஞ்சு ஊழியக்காரோடு சபை மக்களோட கூட சந்தோஷமாக ஆனந்தமாக நாட்களை கழித்து கொண்டிருப்பாங்க. ஜனங்களோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க 2 பேருமே. அவங்கள ஒருத்தர் கூட எந்த ஒரு குறையும் அவங்களோட சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை 2 பேருமே வாழ்ந்தாங்க. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்து பிள்ளைங்களும் நல்ல ஒரு விசுவாசத்தில் பிள்ளைங்களை வளர்த்தாங்க. தாய் இருக்கும்பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து தாய் தப்பன் கண்டு கழிப்போடு தக்கதாக கற்ற பெரிய காரியங்கள் செஞ்சார். பேசி எப்பொழுதுமே எனக்கு எந்த ஒரு சொத்து இல்லாதனா என்னுடைய மருமகங்க நல்ல ஒரு ஊழியம் செய்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம். ஆண்டவர் ஒரு நல்ல மருமகங்களை கொடுத்து ஆனால் அவங்களும் தாயை போல் பேசி நேசித்தாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். மருமகனும் தாயை போல் பேசுகிறாங்க, பேசியம்மா தாய் போல் அந்த குடும்பத்தோடு இருந்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தாங்க. இந்த கடைசி நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு இழப்பு வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சியான செய்தி. ஆனாலும் ஆண்டவர் அவளை பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்தாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நான் எங்கள் குடும்பமும் அவங்க பிள்ளைங்க ஒரு சமாதானத்தை கர்த்தரைகளை கொடுத்தார். தேசிய நாங்கள் ஆனது ரொம்ப அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை. அவனுக்கு ஆண்டவர் அவனையும் தைரியப்படுத்தி பலப்படுத்தி தாய் அவன் ரொம்ப நேசிக்கிற பையன். ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் ஆனந்த வீட்டுக்கு கொண்டு போய் அவனோட இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்படியாக கர்த்தர் அவருக்கு பேர பிள்ளைங்கள்லாம் கர்த்தர் பார்க்கவும் அந்த குடும்பத்தை சமாதானமாக பேசி அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஒரு இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் கர்த்தர் சதா காலம் தேசி பரலோகத்தில் இருக்கிற ஒரு நிச்சயத்தை கர்த்தனை கொடுத்தார். நாங்களும் ஒரு நாள் அவளுக்கு பார்க்கின்ற நம்பிக்கையோடு இந்த சாட்சியை இருக்கிறேன். அம்மா அவர்கள் இறந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஆகிலும் வேதம் சொல்லுகிறது, தீங்கு வருவதற்கு முன்பதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அந்த வசனத்துக்கேற்ப நான் விசுவாசிக்கிறேன், அம்மாவை தேவன் அவர் எடுத்துக்கொண்டார். அம்மாவை பற்றி அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர்களோடு நாங்கள் பழகின நாட்கள் கொஞ்ச நாட்களாக இருந்தாலும் பேசினது அதிகம். இந்த தச்சூருக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதியதிலே எங்கள் முதல் ஆதரவு கொடுத்ததே அருமையான மதிப்புக்குரிய பாஸ்டர் பால் தேவநேசன் ஐயாவும் அருமையான டைசி அம்மாவும் தான் எங்களுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். நாங்கள் தனிமையாக இருந்த நாட்களிலே அவர்கள் எங்களுக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் அந்த குடும்பம் இருந்தது. அம்மாவை பற்றி நான் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு குழந்தை குணம் படைத்தவர்கள். புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்துக்கேற்ப புறாவை போன்று ஒரு கபடற்ற நிறைந்த கொண்டவர்கள் அம்மா. கடந்த 4 மாதத்துக்கு முன்பதாக கூட அவர்கள் கால் பண்ணி எங்களை விசாரித்தார்கள். ஒரு நல்ல குழந்தை மனது கொண்டவர்கள். தச்சூருக்கு அவர் வந்தால் எங்களை பார்க்காமலோ செல்ல மாட்டார்கள். நல்லா ஆண்டவருக்காக நன்றாக ஊழியம் செய்தவர்கள். அம்மாவுடைய இறப்பு செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் துக்கமாகவும்
காணப்படுகிறது. அவர்களை பற்றி நினைவுகள் எங்களுக்கு வந்து வந்து போகிறது. அவர்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மனது எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன். உண்மையான அம்மா குடும்பத்தை நன்றாக ஸ்தோத்திரம் அவர்கள் நேசித்தவர்கள். எங்களோடு பழகிற நாட்களில் மகனை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு நல்ல மகனை கொடுத்திருக்கிறார், நல்ல மருமகன்களை கத்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல மகள்களை கத்தர் கொடுத்திருக்கிறார், மருமகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்று குடும்பத்தை குறித்து அவர்கள் அநேக காரியங்கள் எங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயார் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அகிலும் தேவன் தம்முடைய நோக்கத்தை சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர்களை எடுத்துக்கொண்டார். அந்த அம்மாவுடைய அந்த சுபாவம் நம்ம எல்லாருக்கும் வரணும். அவங்களுடைய அந்த சுபாவம், குழந்தை சுபாவம், வெகுளியான இருதயம், தாழ்மையான மனு. நான் அவர்களுக்கு மகன் போன்று இருந்தாலும் வாய் நிறைய பாஸ்டர் என்று அழைப்பார்கள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அம்மா என் பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுதும், இல்லைங்க பாஸ்டர், நீங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கு பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லுவார்கள். தாழ்மையான ஒரு அம்மா. நான் அவர்களிடத்திலே கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் உண்டு. இல்லை, நான் கற்றுக்கொண்டது கபடற்ற அந்த இருதயத்தை ஆண்டவர் எனக்கு தாரும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன். அம்மா இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தம்முடைய ராஜ்யத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த ஆறுதல் கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. விசேஷமாக பிள்ளைகளையும் மருமகன்களையும் மருமகளையும் அவங்களுடைய மகனையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. உற்ற உறவினர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. கர்த்தருடைய காரம் உங்களை யாவரோடு இருப்பதாக. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் எல்லாரும் தீர்க்காயுசாய் வாழ்வீர்கள் என்று ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தச்சூர் ஊழியம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் அவர்கள் என்ன பிரயாசத்துக்காக இந்த ஊருக்கு வந்து அவங்க ஊழியம் செய்தார்களோ அதை தொடர்ந்து இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். இந்த ஊழியத்தை ஸ்தோத்திரம் தொடர்ந்து விட்டுவிடாமல் சாம்பிரதற்காகவும் விசேஷமாக அருண்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை நேசித்து கொண்டு இருக்கிற அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் தேவநேச பாஸ்டருடைய அந்த தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் அந்த ஊழியத்தை தரிசனத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Praise Lord. I want to share a few words about my dear mama. She was a wonderful person who always spoke kind words. She gets excited when we visit her. On my birthday, she calls me to pray and surprise me with wonderful gifts. She always encouraged me to pray and read Bible and use my talents for God's glory. She was a perfect and wonderful woman for the whole family. And I just want to say I love you, Mama, and I miss you so much. I thank God for all the memories, wonderful memories with you. I miss you, Mama. I'm sure you are safe in Jesus' hands. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். என் பேர் ரூபன். நான் பெங்களூரில் இருக்கேன். இந்த நேரத்தில் கூட அன்பு தாயார் டைசி அம்மாவை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். தாயாரை 23 வருடங்களாகவே தெரியும். அப்போத்துலேருந்து அவர்கள் ஆண்டவருடைய காரியத்தில் வைராகியமாக இருப்பாங்க. அநேக நல்ல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் ஊழியம் செய்கிறேன் என்கிற காரியத்தை அவர்கள் அறிந்தவுடன் எப்படி தன்னுடைய பிள்ளை ஒரு மெடலை வாங்கும்போது ஒரு தாய் சந்தோஷப்படுவாங்களோ அப்படி ஒரு சந்தோஷப்பட்டவங்கன்னா அவங்க மட்டும்தான் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தியிருக்காங்க. நீ
ஆண்டவருக்காக நிற்கணும் ரூபன், நீ ஆண்டவருக்காக செய்யி, நீ எதை பற்றியும் நீ கவலைப்படாத, நீ ஆண்டவருக்காக நிற்கும்போது ஆண்டவர் உனக்காக நிற்பார். இந்த பூமியில் இருக்கிறது எல்லாம் மாயை, நீ பூமியில் இருக்கிற ஒன்று மேலேயே நீ உன்னுடைய பார்வை இருக்கக்கூடாது, உன்னுடைய பார்வை ஃபுல்லாகவே ஆண்டவர் மேலே தான் இருக்கணும் என்று சொல்லி நான் அதிகமாக வார்த்தையிலும் சரி எனக்கு ஆஃபரிங்கும் அனுப்பி, நீ அநேகருக்கு சாட்சியாயிரு, நீ அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லு என்று உற்சாகப்படுத்தின தாயார் இன்றைக்கு நம் மத்தியில் இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் ஜூம் ஆப்பில் பார்க்கும்போது மிகவும் வருத்தம் அடைந்தேன். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வசனம் இருக்கே அப்படின்னு. யோவான் 11:25 இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆமாங்க, நாம் அவர்களை மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணியிருந்தாலும் நாம் அவர்களை புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். எப்படி ஒரு விதை பூமிக்குள்ளே புதைக்கும்போது அது அந்த பூமியுடைய மண்ணை பிளந்து வெளியே வருகிறதோ, அப்படி நிச்சயமாய் ஒரு நாள் நாம் விதைத்திருக்கிற தாயார் ஆண்டவருக்குள் பிரகாசிப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். Also take care of me when I am in Uttam's house. She supported me from fighting with Uttam. She helped me on the TV, but now she died. But I still love her 5 million times. That's all. எனக்கு அந்த பாட்டி ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க. சமைச்சுலாம் ரொம்ப அன்பாக சமைச்சு எனக்கு என்ன பிடிக்குதோ அது அன்பாக சமைச்சு தருவாங்க. எனக்கு ஒரு கூடையெல்லாம் தந்தாங்க, பாசமாக ஒரு புக்கு தந்தாங்க. என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க. எனக்கு பூலாம் பறித்து தருவாங்க. எனக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக மேலே போயிட்டு பரலோகத்தில் அந்த பாட்டியை பார்ப்பேன். அம்மாவோட தேங்க்ஸ்கிவிங்கில் இன்றைக்கி அம்மா பற்றி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கள் லைஃப்பில் அம்மா பற்றி ஷேர் பண்ணோன்னா. பட் சில விஷயங்கள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் 4 of us. அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் மைண்டில் அம்மா பற்றி வர்றதே ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு விஷயம் தான். எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன்ஸு. அம்மா தான் ஃபஸ்ட்டு ஷி காட் சேவ்ட். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க இந்த ப்ரேயர் மீட்டிங்ஸில் கற்றுக்கின காரியங்கள் எல்லாம். ஸோ நிறைய வசனங்கள் மனப்பாடம் பண்ணி அம்மாவுக்கு அந்த டைம்லேருந்து என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா, அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம உடனே கீழ்ப்படியணும், அதை செய்யணும். அது டைம் எடுத்தாலும் ஆண்டவர் விட்டு சொல்கிற காரியங்களை விடணும், அவர் ஃபாலோ சொல்கிற காரியங்களை ஃபாலோ பண்ணணும். இது அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் அவங்கள பார்த்ததுலேருந்து அவங்க கடைசி வரைக்கும் அதை அவங்க பண்ணாங்க. நாங்கள் அதை பார்த்துருக்கோம். ஸோ அம்மா அப்பா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வார்த்தைனால சொல்லி கொடுக்காட்டியும் அவங்களோட லைஃப் மூலிமா they have taught us lot of lessons. ஸோ அம்மா ஒரு காட் ஃபியரிங் மதர். எந்த விஷயத்துக்கும் ஆண்டருக்கு ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எதை கொடுத்தியும் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டாங்க. நாங்கள் ஆண்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுக்கலன்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அது ஒரே விஷயந்தான், அவங்க ஆசைப்படுறதும் சரி, அவங்க ஹர்ட் ஆகுறதும் சரி. ஸோ such a God fearing mother, thank God for her. Next அம்மா சர்வீஸ் மைண்டட் பர்சன். எப்பவுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க என்றைக்குமே என் ஃபேமிலி எனக்கு நான் ஒரு நாளும் அவங்க யோசிச்சு நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ யார் வந்தாலுமே ஷில் பி ரெடி டு சர்வ் தெம் ஹோல் ஹார்ட்டட்லி. அவங்ககிட்ட என்ன இருக்கோ அது பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றது மட்டும் தான் மைண்டில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஷீ நெவர் எக்ஸ்பெக்ட்ஸ் எனி திங் ஃப்ரம் எனி ஒன் எக்ஸப்ட் காட். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் ஷி வாஸ் டிபெண்டன்ட் ஆன் காட் and not on human being. That we have learnt.
இஸ் அ கண்டென்டட் பர்சன். எப்பவுமே ஷீ ஹாப்பி வித் வாட் ஷி ஹேஸ். அவங்களுக்கு இருக்கிறத வச்சு அவங்க சந்தோஷம். இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவங்க என்றைக்குமே பிளான் பண்ண மாட்டாங்க. ஷீ ஸோ ஹாப்பி தட் வாட் எவர் காட் ஹஸ் கிவன் ஹர் டில் தி எண்ட். அவங்க வந்து ரொம்ப கண்டென்டட் பர்சன். போதும் ஆண்டவர் நாங்கள் நினைக்கிறதுக்கு அதிகமாகவே செஞ்சுருக்காரு, இது போதும், அதுதான் தட் வாஸ் ஹர் ஹார்ட். ஷி ஹஸ் நெவர் கிரேவ் ஃபார் மோர். நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே ஒரே விஷயம் ஷீ இஸ் வெரி கீன்னா, அது வந்து ஆண்டவருடைய விஷயத்தில் மட்டும்தான் நாங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும், ஃபஸ்ட் ப்ளேஸ் தரணும் எல்லாத்துலேயும். வி ஹவ் டு கீப் காட் ஃபஸ்ட்டுன்றது வந்து ஷி வாஸ் ஆல்வேஸ் கீன். அது ஒன்றைக்கு தான் அவங்க எங்ககிட்ட கோப்பட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். மற்ற வேறு எந்த விஷயத்துக்கும் ஷி வில் நாட் கெட் ஹர்ட். அம்மா டசன்ட் லைக் கம்பேரிசன். அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் நமக்கு வச்சுருக்க லைஃப்பை நம்ம பர்ஃபெக்டாக ஓடணும், ஆண்டவர் முன்னாடி நம்ம ப்ளேம்லெஸ்ஸாக இருக்கணும். தட் வாஸ் அவர் ஒன்லி இன்டென்ஷன். ஸோ ஆண்டவர் எது செய்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து அவங்க நன்மைக்கு தான் செய்வாருன்னு சொல்லி 2 பேரும் சொல்லுவாங்க. ஸோ வி ஹோப் தட் இந்த விஷயம் ஆண்டவர் எங்களுக்கு நல்லதுக்கு தான் செஞ்சுருக்காரு, அம்மாவோட நல்லதுக்கு. ஏன்னா ஷீ யூஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். அவங்களுக்கு முடியாட்டியும் ஷீல் நெவர் டெல் என்னால் முடியலன்னு சொன்னதே இல்லை. அவங்க நாங்களே பார்த்து கேட்டாலும் ஷில் டினை. இல்லை அப்படின்னா ஐம் ஃபைன் அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட இருந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டது. நிறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கணும். We really want to live a life like her. அது எவ்வளோ அளவுக்கு வில் ஃபாலோன்னு தெரியல. பட் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த எல்லா அசைன்மெண்ட்டும் ஷி ஹஸ் டன் ஸோ பர்ஃபெக்ட்லி. எந்த ரிக்ரெட் சொல்லாமல் ஸோ ஹாப்பிலி கண்டென்டட் ஹார்ட் ஷி ஹஸ் டன். அம்மாவை பிரிஞ்சு எங்கள் 4 பேருக்கும் இட்ஸ் வெரி ஹார்ட் எவ்ரிடே. ஆண்டவருக்கு அப்புறம் எங்களுக்கு ஓட்டு பர்சன்னா அது அம்மா தான். எங்களுக்கு ஆண்டவரோட வசனத்தை சொல்கிறது எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் ஷி வாஸ் தேர், எஸ்பெஷலி வித் மீ. I thank God for such a godly mother, God-fearing அம்மா in our life. அவங்க எங்கள் லைஃப்பில் இருந்ததுன்னா எங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஸோ I thank God and thank everyone for being with us. தொடர்ந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலிருந்து உங்களுடைய சமூகத்தில் வந்து இளைப்பாருக்கிற அருமையான டெய்சி அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பிரிந்து வாழ்கிற ஆண்டவரே குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, உறவினர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எவ்வளவு நிலையற்றது என்பதை எங்களுக்கு நெருக்கமான ஆண்டவரே குடும்பத்திலே ஒரு மரணத்தின் மூலமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு இன்னும் ஒரு முறை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆம், நாங்கள் நிலையற்றவர்கள் ஆண்டவரே, நாங்கள் நிலையற்ற உலகத்தில் வாழ்கிறோம், நாங்கள் பரதேசிகளாய் ஜீவிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த உலகத்தில் ஆண்டவரே இருக்கும் வரை உம்முடைய நாமத்தை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரை உம்மை கனப்படுத்த, உறவுகளை நேசிக்க ஆண்டவரை எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். விசேஷமாய் ஆண்டவரை பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே மருமக்களுக்காகவும் பேரப்பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தைரியப்படுத்தும், ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தும், ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாரும், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்களுடைய நித்திய நம்பிக்கையை பெருகப்படும். சகலவிதமான ஆறுதலின் தேவன் உங்களுடைய ஆறுதலை பெருகப்படுவீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
இப்பொழுதும் இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் இணைந்திருக்கிற எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக நம்மத்திலே இன்றைக்கு அங்கிள் குரூஸ் திவாகரன் வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். நல்ல அருமையான தேவனுடைய மனுஷன். அங்கிள் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியில் இன்றைக்கு வந்ததற்கு உங்களுக்கு எங்களுடைய எல்லோருடைய சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மூலமாய் கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான பரிசுத்த நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான சகோதரி திருமதி டேசி தேவநேசன் அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளை குடும்பத்தார் எல்லோருமாய், பிள்ளைகள், மருமக்கள்மார், பேர பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்லி எல்லாருமாய் ஒருமானப்பட்டு தேவாதி தேவனுக்கு இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்த அந்த காலங்களுக்காக தேவ சமூகத்தில் அவர்கள் தேவனோடு இணைந்த அந்த பேரின்பத்தை எண்ணி நன்றி ஆராதனை எடுக்கிற இந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரி திருமதி டேசி தேவநேசனுடைய குடும்பம் ஆண்டவராக இயேசுவுக்கென்று வாழ்கிற குடும்பம், இயேசுவுக்காகவே வாழ்கிற குடும்பம், இயேசுவுக்காகவே வாழப்போகிற குடும்பம். சுவிசேஷ நற்செய்தியை பலதரப்ப வழியில் அநேக ஜாதி ஜனங்களுக்கு அறிவித்து எல்லோரையும் தேவனுடைய சொந்த ஜனங்களாய் மாற்றவே இந்த அருமையான குடும்பம் உழைத்து கொண்டு வருகிறார்கள். அருமையான சகோதரி திருமதி டெய்சி தேவநேசன் அவர்கள் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியே இந்த உலக வாழ்வை முடித்து அவர்கள் தேவனோடு கூட பரலோக நித்திய வாழ்வில் இணைந்து விட்டார்கள். கிறிஸ்தவம் என்பது உயிர்த்தெழுதலின் பரிசுத்த புனித மார்க்கமாகும். மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய பேரின்பு வாழ்வு உண்டு என்று சொல்லி பரலோகத்தில் இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் பாவத்தின் சம்பளமான சாவையும் தன்மேல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு சாவையே சாகடித்து விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இந்த நற்செய்தியை உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா இனத்தாருக்கும் அறிவியுங்கள், நான் திரும்பவும் வருவேன் என்று சொல்லி பரலோகத்திற்கு அவர் எழுந்தருளி சென்றார். ஆகவே பரலோக வாழ்வை பற்றி இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் அறிய வைப்பதுதான் கிறிஸ்தவமாகும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு, அதுதான் பிதாவோடு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் நித்திய காலமாய் முடிவே இல்லாத பேரின்ப வாழ்வு என்பதை கிறிஸ்தவம் இந்த முழு உலகத்திற்கும் இன்றைக்கும் அது போதித்து கொண்டே வருகிறது. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். யூத மக்கள் மத்தியில் பரிசேயர் சதுசேயர் என்கிற மதவாதிகள் அந்த யூத மதத்தின் தலைவர்களாக இருந்தார்கள். இந்த பரிசேயர்கள் வேதத்தை போதிக்கிறவர்களும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று ஜனங்களுக்கு போதிப்பவர்களாக பரிசேயர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களோடுவே இணைந்திருந்த சதுசேயர்கள் என்கிற அந்த மதவாதிகள் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை என்பது ஒன்றும் இல்லை, உயிர்த்தெழுதல் என்பதே கிடையாது, மனிதன் உயிரோடு பூமியில் வாழும் காலங்கள் தான், அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு தப்பறையான ஒரு போதனையை யூத மக்கள் மத்தியில் அவர்கள் பிரசனித்து கொண்டு வந்தார்கள். ஆகவே மரணத்துக்கு பிறகு என்ன? இந்த உலகில் தெய்வ பக்தியோடு வாழ்ந்த பல கோடி மக்களுக்கு தெரியவே தெரியாது.
ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய பேரின்பு வாழ்வு உண்டு என்ற அந்த மாபெரும் செய்தியை இந்த பூமியில அவர் அறிவித்தார். குறிப்பாக யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு செத்து போயிருக்கிறான். அவனை அடக்கம் பண்ணி 4 நாளாய் ஆயிற்று. இந்த சமயத்தில் உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ அந்த பெத்தானியாவில் இந்த கல்லறை அண்டை அவர் நின்று கொண்டிருக்கிறார். மார்த்தாள் மரியாள் தன் சகோதரனுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து என்னத்தான் போதிக்கப் போகிறார் என்று பார்ப்பதற்கு, அதில் குற்றம் காண்பதற்காக அங்கு வந்திருந்த பரிசேய மதவாதிகளும் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்து கொண்டு வந்த சதுசேய மதவாதிகளும் அங்கே இருந்தார்கள். அப்போது அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மாபெரும் செய்தி யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இறந்தாலும் அவன் வாழ்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். உயிர்த்தெழுதல் நான் தான் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். நானே ஜீவனை, உயிரை கொடுக்கிறவர் என்று அவர் சொன்னார். மரணத்துக்கு பிறகு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் வாழ்வான் என்ற இந்த மாபெரும் மகிமையான செய்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த செய்தியை கேட்டு அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் திடுக்கிட்டார்கள். இதிலும் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த செய்தியை ஆண்டவராய் இயேசு சொன்னதோடு மாத்திரமல்ல, அந்த கல்லறையின் பக்கம் திரும்பி செத்து போயிருக்கிற அந்த லாசருவின் பிணத்தை நோக்கி, லாசருவே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து வெளியே வா என்று கட்டளையிட்டார். என்ன ஆச்சரியம்! செத்து 4 நாளாக இருந்த லாசரு என்கிறவன் உயிரோடு எழுந்து வந்தான். அல்லேலூயா! ஆமென் அன்பானவர்களே, அநேக 100 ஆண்டுகளாக உயிர்த்தெழுதல் கிடையாது என்று போதித்து கொண்டு வந்த ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மதமாக இருந்த யூத மதத்தில் சதுசேயர்களுடைய அந்த இருள் சூழ்ந்த கொள்கை அழிக்கப்பட்டது. உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதல் கொடுக்கும் தேவனே ஆண்டவராக இயேசு என்பதைத்தான் இந்த முழு உலகத்துக்கும் கடந்த 2000 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியின் ஏவுதலாலே பரிசுத்த கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள், போதகர்கள், பிரசங்கிமார்கள், ஊழியக்காரர்கள் எல்லா பக்தி உள்ள எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசியுங்கள், நீங்கள் உயிர்த்தெழப்படுவீர்கள், பரலோக தேவ ராஜ்யத்தில் தேவனோடு போய் சேர்ந்து விடுவீர்கள், அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவண்டை வாருங்கள் என்ற செய்திதான் கடந்த 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் அது போதிக்கப்படுகிறது. ஆமென் அன்பானவர்களே, மனித குலத்தின் மீட்புக்காக பரலோகத்திலிருந்து மனித உருவெடுத்து வந்த ஆண்டவராக இயேசு மனித குலத்தின் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சாபங்களை, துக்க நோய்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாதாள படுகொடியை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் சம்பளமான சாவையை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இயேசு சாவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய உடலை அடக்கம் பண்ணினார்கள். என்ன ஆச்சரியம்! அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து வந்தார். அவர் பரலோகத்துக்கு போகும்போது, நான் திரும்பவும் வருவேன், இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா தேசத்தாருக்கும் அறிவியுங்கள், எல்லா இனத்தாருக்கும் அறிவியுங்கள், எல்லா மதத்தாருக்கும் அறிவியுங்கள், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அறிவியுங்கள், தெய்வ நம்பிக்கை கொண்ட இந்த முழு உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆண்டவராக இயேசுவே உயிர்த்தெழுதலின் ஆண்டவர், ஆண்டவராக இயேசுவை உயிர்த்தெழ வைக்கிறவர், ஆண்டவராக இயேசுவே ஜீவனை கொடுக்கிறவர், அவரே தேவன், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்துக்கு பிறகும் பரலோக பேரின்பத்தில் நித்தியமாய் வாழ்வார்கள் என்ற செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி தேவன் தன்னுடைய சபையை இந்த பூமியில் ஸ்தாபித்து உலகம் முழுவதும்
லட்சக்கணக்கான ஊழியக்காரிகள், போதகர்கள், பிரசங்கிமார்கள், அப்போஸ்தலர்களை கொண்டு இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை உலகமெங்கும் அறிவித்து கொண்டு வருகிறார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு உயிர்த்தெழுதலை மனித குலத்துக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் பரிசுத்த மார்க்கம். இதான் கிறிஸ்தவம். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை தாபோர் எனும் மலையின் மேலே அழைத்து சென்று அவர் பிதாவின் சமூகத்தை தேடி ஜெபித்த போது இயேசு ஒளியாக, ஜோதியாக மறுரூபமானார். காரணம், அவர் ஒளியின் கடவுள், அவர் ஜோதியின் கடவுள். அந்த மறுரூபமாக இயேசு ஜோதியாக, ஒளியாக மாறிய அந்த சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் ஒரு பக்கம் மோசேயும் இன்னொரு பக்கம் எலியா தீர்க்கதரிசியும் தோன்றுகிறார்கள். உலகமெங்கும் சென்று மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு, ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து உங்கள் இரட்சகராய், மீட்பராய் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உலகமெல்லாம் சென்று போதிக்கப் போகிற அப்போஸ்தலர்கள் இந்த மகத்துவமான தரிசனத்தை தன் சொந்த கண்களால் காண்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு, ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன மோசே இங்கு உயிரோடு இருக்கிறார். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அக்கினி ரதத்தில் எடுக்கப்பட்ட எலியா இங்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென் அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் மார்க்கம், உயிர்த்தெழ வைக்கும் தேவனுடைய பரிசுத்த மார்க்கம், இதுதான் கிறிஸ்தவம். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு சொன்னார், உயிர்த்தெழுதல் நானே, உயிரும் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் வாழ்வான். இதோ தேவனை விசுவாசித்த மோசே மரித்து 3000 ஆண்டுகளானது, ஆனால் இன்றைக்கும் அவர் வாழுகிறதை அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அக்கினி ரதத்தில் எடுக்கப்பட்ட எலியா இன்றைக்கும் உயிரோடு வாழுகிறதை, தேவனோடு வாழுகிறதை அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தாங்கள் உயிரை ஒரு துச்சமாக எண்ணி உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் எத்தனை பாடு வந்தாலும், அடி வந்தாலும், அவமானம் வந்தாலும், ஏன் தன் உயிரை போவதாக கூட இருந்தாலும் எதற்கும் பயப்படாமல் ஆண்டவராக இயேசுவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள், மீட்பை பெற்றுக்கொள்வீர்கள் என அந்த மாபெரும் உயிர்த்தெழுதலின் செய்தியை அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் அறிவித்தார்கள், இன்றைக்கும் அறிவித்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே கிறிஸ்தவம் என்பது மனிதனுடைய வாழ்வின் நித்திய பேரின்ப வாழ்வை மனித இனத்திற்கு அது உத்தரவாய், நிச்சயமாய் கொடுக்கிற ஒரு புனித மார்க்கமாகும். இதுவே கிறிஸ்தவம். நல்லது. பூமியில் ஒரு மனிதன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு நித்தியத்தில் அவன் பரலோகத்தில் செலவிட போகிறானா அல்லது பாதாள நெருப்பில் பேய்களோடு செலவிட போகிறானா என்பதை பரிசுத்த பைபிள் தான் உலகத்திற்கு போதிக்கிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பரிசுத்த வாய் மலர்ந்து அவர் சொன்ன ஒரு மாபெரும் சத்தியம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 19 31 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பட்டணத்தில் இருந்தான். அவன் பணக்காரனாக இருப்பது தவறல்ல, என்றால் அவன் அவ்வளோ சம்பாதித்திருக்கிறான், அவ்வளோ சேர்த்து வைத்திருக்கிறான். அவன் இரத்தினங்கள் கம்பளங்களிலே அவன் வாழ்ந்தானாம். அவனுடைய வீடு முழுவதும் அப்படி இரத்தினங்கள் பொதிக்கப்பட்ட கம்பளங்கள் இருந்தது. அவன் சட்டையில் இரத்தின கல் பட்டன்களாக இருந்தது. இதுவெல்லாம் தவறே அல்ல, ஏன்னா அவன் அவ்வளோ சம்பாதித்திருக்கிறான், அவ்வளோ பெரிய பணக்காரன், அவன் அவ்வளோ உழைத்திருக்கிறான். இது ஒரு தவறான ஒரு காரியம் அல்ல, அது சரியான ஒரு காரியம்தான். அதே நேரத்தில் அவனுடைய வீட்டு வாசலுக்கு வெளியில் லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு ஏழை பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கிறான். இந்த பணக்காரன் சாப்பிட்டு வெளியே கொண்டு போய் கொட்டுகிற அந்த ரொட்டி துண்டுகள், எலும்பு துண்டுகள் எடுத்து சாப்பிடுகிற இடத்துல அந்த ஏழை பிச்சைக்காரன் இருந்தான். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிமார்களே, நடந்தது என்ன? பைபிள் சொல்லுகிறது,
அந்த ஏழை லாசரு இறந்து போனான். பைபிள் சொல்லுகிறது, தேவதூதுவர்கள் அவன் ஆத்துமாவை அவர்கள் பாரடைஸுக்கு கொண்டு போனார்களாம். பரலோக வீட்டுக்கு கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே அவன் ஆத்துமாவை தேவதூதர்கள் வைத்தார்கள் என்று புனித பைபிள் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அந்த பணக்காரன் செத்து போனான். அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, பண ஆசை யாரையுமே பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடாது. பணம் பாதாள வரைக்கும் பாயம் என்று பெரியோர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? பாருங்கள், இவ்வளவு பணத்தோடு வாழ்ந்தவன் அவன் மரணத்துக்கு பிறகு பாதாளத்தில் தான் அவன் போய் சேர்ந்து வேதனைப்படுகிறவனாக இருந்தான். அப்படி என்றால் பணக்காரனாக இருப்பதனால் அவன் பாதாளத்துக்கு போனான் என்று புனித பைபிள் போதிக்கிறதா? அல்லது இவன் ஏழையாக இருந்ததுனால அவன் பரலோக வீட்டுக்குள்ளே ஆபிரகாமின் மடியில் போய் சேர்ந்தான் என்று பைபிள் போதிக்கிறதா? அப்படி அல்ல. பிறகு எப்படி? இதனுடைய உண்மை என்ன? அவன் பணக்காரனாக இருந்தது தவறல்ல. ஆனால் அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? அவன் பணத்தையே நம்பி வாழ்ந்தான். அவனுடைய மூச்சு பேச்செல்லாம் பணம்தான், அவனுடைய ஜீவியமெல்லாம் பணம்தான், அவனுடைய நினைவெல்லாம் பணம்தான், அவன் சிந்தையெல்லாம் பணம்தான், அவன் எண்ணமெல்லாம் பணம்தான். இன்றைக்கும் இந்த உலகில் பணத்தை நம்பியே, பணமே கடவுளாக எண்ணி, பணத்தையே மூச்சு பேச்சாக வைத்து சாப்பிடுவதற்கு கூட நேரம் இருக்காது. பணம் சம்பாதிப்பதில் அவ்வளோ கவனத்தோடு ஜனங்கள் இருப்பார்கள். பணம் பணம் பணத்துக்காக யாரையும் கொள்ளுவார்கள், பணத்துக்காக யாரையும் அழிப்பார்கள், பணத்துக்காக எந்த அநியாயம் செய்வார்கள், பணத்துக்காக எத்தனை அக்கிரம் வேண்டுமானாலும் செய்வார்கள், பணத்துக்காக எவ்வளோ மோசம் வேண்டுமானாலும் செய்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு பணம்தான் உயிராய் இருப்பதினால. இந்த பணக்காரன் பணத்தை நம்பியே வாழ்ந்தவன். அந்த பண ஆசை அவனை பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டது. இந்த ஏழை லாசருவோ அவன் தேவனை நம்பியே வாழ்ந்தவன். அவனுக்கு வேறொரு நம்பிக்கையே கிடையாது. அவனுடைய நம்பிக்கையெல்லாம் தன்னை உண்டாக்கிய கடவுள் மேல் இருந்தது. அவன் எப்பொழுதெல்லாம் பரலோகத்தை வானத்தை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் தேவனாகவே இருந்தார். அதனுடைய விளைவு, அவன் மரித்த போது அவனுடைய ஆத்துமாவை தேவதூதுவர்கள் பரலோக வீட்டுக்குள்ளே ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆபிரகாமின் மடி என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது புனித பைபிளில் என்றால், ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். ஆகவே விசுவாச ஆத்துமாக்கள் எல்லோரும் அந்த ஆபிரகாமின் தகப்பன் அந்த விசுவாச கூட்டத்தில் சேருவார்கள். இதுதான் பரதீசு என்று அழைக்கப்படுகிறது, பாரடைஸ் என்று அழைக்கப்படுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, இதோ இந்த தேவனே நம்பி வாழ்ந்தவன் பரலோக வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்தான். பணத்தையே நம்பி வாழ்ந்தவன் பாதாள நெருப்பில் போய் சேர்ந்தான். இதில் மிகவும் விசித்திரமான ஒன்று என்னவென்றால், அந்த பணக்காரன் அந்த பாதாளத்திலிருந்து பரலோக வீட்டில் இருக்கிற ஆபிரகாமின் மடியில் இருக்கிற லாசருவை அவன் பார்க்கிறான். இப்படி பார்க்க முடியுமா? முடியும். இன்றைக்கு இந்த பூமியில் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நம்முடைய சொந்த கண்களால் டிவியிலே, வாட்ஸ்அப்பிலே முழு உலகத்தை பார்க்கிறோம் அல்லவா? உலகத்தில் எந்த நாட்டை வேண்டுமானாலும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். அதோடு மாத்திரமல்ல, வானத்தில் இருக்கிற எந்த கிரகத்தை வேண்டுமானாலும் இன்றைக்கு டிவியிலே பார்க்கிறோம் அல்லவா? டெலஸ்கோப்பில் பார்க்கிறோம் அல்லவா? செல்ஃபோனில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி என்று சொன்னால் ஒரு ஆத்மா பாதாளத்தையும் பார்க்க முடியும், அது பரலோகத்தையும் பார்க்க முடியும். ஆகவே இந்த மனிதன் அந்த பாதாளத்திலிருந்து ஒரு ஜெபம் பண்ணுகிறான். 2000 வருஷமாக ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம்? தகப்பனே ஆபிரகாமே, உம்முடைய மடியில் இருக்கிற லாசரு என்னிடத்தில் அனுப்பி வையும். அவன் விரல் நுனியை தண்ணியை தொட்டு ஒரு சொட்டு தண்ணி என் வாயில் விடட்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். எத்தனை பரிதாபம் என்று எண்ணி பாருங்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, இந்த உலகத்தில் அவன் பணத்தை நம்பி வாழ்ந்தவன். ஜமக்காலமெல்லாம் அப்படியே ரத்தின கல் தான், தன் சட்டையெல்லாம் ரத்தின கல் தான். அவனிடத்தில் பணம் பெட்டி பெட்டியாக இருந்ததன் விளைவு, அவன் எல்லா நாட்டு மதுபான பாட்டில்களையும் கலர் கலர் பாட்டில்களை வாங்கி அப்படியே பல விதமான கேஸாக வைத்து தினமும் பல நாட்டு போதை பொருளை குடித்தவன் அவன். மதுபானம் செய்தவன் அவன். எல்லா தண்ணியும் குடித்தவன்.
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு தாகம் வராது என்று இயேசு சொன்னார். பரிசுத்த எனும் ஜீவ தண்ணீரை நம்மை உண்டாக்கிய ஆண்டவராக இயேசுவண்டை ஒருவன் வரும்போது அவர் கொடுக்கும் அந்த தண்ணீரை குடிப்பவனுக்கு பாவத்தாக வராது, அசுத்தத்தாக வராது, குடிவெறித்தாக வராது, அக்கிரமத்தாக வராது, இச்சைத்தாக வராது, துன்மார்க்கத்தாக வராது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு தாகம் வராது என்றார் ஆண்டவராய் இயேசு. பாருங்கள், லாசரு, ஆபிரகாமின் மடியில் இருக்கிற லாசருவுக்கு தாகம் வரவில்லை. ஆனால் உலகத்தில் பெரும் பணக்காரனாய் வாழ்ந்து செத்து போன அந்த பெரிய பணக்காரனுக்கு பாதாளத்தில் தாகம் வந்தது. காரணம் என்ன? அவன் இயேசுவின் கொடுத்த தண்ணீரை குடித்தவன். இவன் வெறும் மதுபான தண்ணீரை பாட்டிலாக இவன் குடித்து முடித்தவன். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிமார்களே, இவனுக்கு தாகம் வந்தது. ஆனால் பரலோக வீட்டில் இருக்கிறவனுக்கு தாகம் வரவில்லை. அங்கே தாகம் வராது. அங்கே பசி இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே துன்பம் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே அவமானம் இல்லை, அங்கே பாடுகள் இல்லை, அங்கு சாவே இல்லை, அங்கு இரவே இல்லை, அங்கு பகலே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நித்தியமாக இருப்பார். அவரே நித்திய ஒளியாக இருப்பார். பிதாவின் மடியில் தேவனுடைய ஜனங்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, இந்த பேரின்ப வாழ்வுக்கு அழைக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். இந்த பேரின்ப வாழ்வில் ஒவ்வொருவரும் போய் சேர்வதற்காகத்தான் மனிதனுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் எல்லா துரோகங்களையும் துன்மார்க்கங்களையும் கேடுபாடுகளையும் வேசித்தனங்களையும் கெட்ட நடத்தைகளையும் சாபக்கேடுகளையும் சாவையும் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் எந்த ஒரு பாவியும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். கிறிஸ்து இயேசு வழியாய் அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் போய் சேர்ந்து விடுகிறான். இதான் கிறிஸ்தவம். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, அருமையான சகோதரி திருமதி டெய்சி தேவநேசன் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக மீட்பராக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் அவரும் அவருடைய கணவனும் அவருடைய பிள்ளைகளும் அவர் குடும்பத்தாரும் தேவனுக்கென்றே வாழ்ந்தார்கள். ஆண்டவராய் இயேசுவுக்கென்றே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் இரவு பகல் எண்ணமெல்லாம் கிறிஸ்து இயேசுவை பற்றியே ஆண்டவராக இயேசுவை ஆராதித்தார்கள். தாங்கள் வாழ்ந்ததோடு மாத்திரமல்ல, தங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசுவின் வழியிலே வளர்த்தார்கள். ஆண்டவராய் இயேசுவுக்காகவே இந்த குடும்பம் ஒரு அப்போஸ்தல குடும்பமாக கிராமம் கிராமமாக சென்று சுவிசேஷம் அறிவிக்கிற ஒருவராக அருமையான சகோதரி டெய்சி அவர்களுடைய கணவன் தேவநேசன் அவர்கள் இருந்தார்கள். கிராமங்களில் போய் கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனின் பிள்ளைகளாக மாறுங்கள், பிதாவின் பிள்ளைகளாக மாறுங்கள் என்ற நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கிறவர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள், அவருடைய மருமக்கள்மார், சகோதரங்கள், பிள்ளைகள் எல்லாருமாய் ஆண்டவராய் இயேசுவினுடைய நற்செய்திக்காகவே கிறிஸ்துவின் நாமம் மகிமடைவதற்காக வாழ்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். ஆமென் அன்பானவர்களே. ஆகவே ஏற்ற நேரத்தில் தேவனுடைய அழைப்பு அவர்களுக்கு வர அவர்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் அழைக்கப்பட்டு விட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையில் மரணம் என்பது தற்செயலாய் நடந்து விடுகிற ஒன்றல்ல. அது தேவனுடைய ஒரு முன்குறித்த அழைப்பாகும். இதை தான் இந்த பரிசுத்த வேதத்தில் நாம் காணலாம். 2 பேதுரு 1:13-14 வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலைமை அப்போஸ்தலனாக வாழ்ந்த அப்போஸ்தலர் பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வாழ்வில் வரக்கூடிய அந்த மரண நாளை அவருக்கு முன்குறித்திருந்ததை அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதை நாம் காணலாம். 2 பேதுரு 1:13 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று நான் அறிந்து. பார்த்தீங்களா, எனக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், நீ என்றைக்கு மரிக்கப் போகிறாய், எப்போது மரிக்கப் போகிறாய் என்று எனக்கு அவர் சொல்லிவிட்டார். ஆகவே நான் இந்த கூடாரத்தை விட்டு விலகி
நான் பரலோக நித்திய பேரின்ப வீட்டுக்கு நான் போக போகிறேன் என்று பேதுரு இங்கே அவர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு மரணத்தை பேதுரு சந்திப்பார் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். பாடுகளுள்ள ஒரு மரணம். கிறிஸ்து இயேசுவுக்காக அநேக பாடுபட்டு சிலுவை அனுபவத்தில் அவர் நடந்து ரோமில் சிலுவையில் அவர் கொல்லப்படுவார் என்ற பாடுகளுள்ள மரணத்தை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் தனது ஊழியக்காரன் தன் அப்போஸ்தலர் பேதுருவுக்கு அவர் சொல்லிவிட்டார். எத்தனை ஒரு மகிமை என்று உங்களுக்கு விளங்குகிறதா? ஆமாம் அன்பானவர்களே, தேவனுடைய ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஊழியக்காரிகள், தேவ ஜனங்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்வில் மரணம் என்பது தற்செயலாய் நடந்து விடுகிற ஒன்றல்ல. ஆண்டவர் அவர்களுடைய ஆத்துமாவில் பேசுவார். அவர்களுக்கு அந்த நாட்களை, அந்த நேரங்களை, அந்த அழைப்பை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். இதைத்தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடிக்கிறேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் ஜீவ கிரீடம், அதாவது நித்திய பேரின்ப கிரீடம் எனக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் அறிவித்தார். ஆமென் அன்பானவர்களே, தேவன் அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மரண நேரங்களை, அந்த மரண நாளை, அந்த மரண நிமிடங்களை அவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி விடுவார். அந்த பேரின்ப தேவனோடு கூட அந்த பேரின்பத்தில் பரலோகத்தில் போய் சேர்ந்து கொள்வதற்காக அந்த ஆத்துமாக்கள் மிகவும் ஆனந்தத்தோடு அவர்கள் இருப்பார்கள். இதுதான் கிறிஸ்தவம். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிமார்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்தின் மகிமையின் ராஜாவாகிய தேவன், நித்திய வாழ்வை மனித குலத்துக்கு கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் இந்த உலகில் அறிவிக்கிற சுவிசேஷம் என்ன? யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். ஆமென் அன்பானவர்களே, இந்த முழு உலகில் எந்த மதத்தாரோ, எந்த இனத்தாரோ, எந்த ஜாதி ஜனங்களோ, எந்த இப்பேற்பட்ட மக்களோ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கவும் அவரிடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவராக இயேசுவை தன் இரட்சகராக மீட்பராக யார் ஒருவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு நித்திய பேரின்ப வாழ்வை கொடுக்கவே பரலோகத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒன்றை சொல்லி நான் இந்த ஆராதனையில் இந்த செய்தியை நான் முடிக்க நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் என்ன போதிக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்துக்கு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அப்போஸ்தலர்கள் உலக மக்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து போதித்த ஒரு சத்தியம், அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள், அதாவது ஏமாந்து போயிடாதீங்க. நீ எதையோ நம்பி, நீ எதையோ விழுந்து வணங்கி, எதையோ பின்னாலே நீ சுற்றி, ஒரு கற்பனையான ஒன்றை நீ நம்பி அதுக்காகவே காலமெல்லாம் வாழ்ந்து அப்படியே ஒரு நாள் நீ மரணத்தை சந்திப்பாய் என்றால் நீ ஏமாந்து போவாய். ஆகத்தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தாரும் உபச்சாரக்காரர்களும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் சுய புணர்ச்சிக்காரர்கள், அதாவது இரகசியமான பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள், மற்றும் ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஆண்கள் ஆண்களோடு திருமணம் பண்ணி, பெண்கள் பெண்களோடு திருமணம் பண்ணி தேவனுக்கு விரோதமான அக்கிரமமான பாவங்களில் வாழ்கிற மக்கள், திருடர்கள், பொருளாசைக்காரர், வெறியர்கள், குடிவெறியர்கள், ஜாதி வெறியர்கள், மத வெறியர்கள், ஆண் வெறியர்கள், பெண் வெறியர்கள், பண வெறியர்கள், இப்படி இந்த வெறித்தனத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி வெறியர்கள், உதாசீனர்கள், அதாவது எவ்வளோ நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாலும் அதை உதாசீனம் செய்து தவறான வழியிலே போய்கொண்டிருக்கிறவர்கள், கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்வதில்லை. இன்றைக்கு இந்த முழு உலகமும் இந்த பட்டியலில் சொல்லப்பட்டது போலத்தான் இன்றைக்கு இருக்கிறதல்லவா? டிவி நிகழ்ச்சியில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் திருடு, கொலை, கொள்ளை, அக்கிரமம், கொள்ளை நோய்கள், எங்கே பார்த்த விபச்சாரம், வேசித்தனம், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பொய் போதனைகள், பேய்களுடைய போதனைகள், இதான் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவியிருக்கிறது.
இப்படிப்பட்ட இந்த அந்தகார பாவங்களில், அக்கிரம பாவ குழியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேருவதில்லை. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, ஆகவதான் இரக்கமுள்ள கடவுள் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தின் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, உலகத்தின் துக்கங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, உலகத்தின் சாவை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, மனித குலத்தினுடைய சாவை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, பாதாளத்தின் ஆக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, சிலுவையில் தன் உயிரை மனித குலத்தின் மீட்புக்காக கொடுத்து உலகத்தை இயேசு மன்னித்தார். ஆண்டவராக இயேசுவை எந்த ஒரு பாவி தன் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்வானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவன் மரணத்துக்கு பிறகு பரலோகத்தில் பிதாவின் சமூகத்துக்கு போய் சேர்ந்து விடுவான். கர்த்தராக இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த நித்திய பேரின்பத்துக்குள் அவன் சேர்ந்து விடுவான். கடவுளோடு கூட பரலோகத்தில் நித்தியமாய் முடிவே இல்லாத ஒரு வாழ்வில் ஒவ்வொருவரும் சேர்ந்து கொள்ள பரலோகத்திலிருந்து அழைப்பு கொடுக்கத்தான் கர்த்தராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து அவருடைய பரிசுத்த வாயில் அவர் முதலாவது போதித்த போதனை என்ன தெரியுமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களை சமீபித்து வந்திருக்கிறது என்று சொன்னார். பார்த்தீர்களா? உன் மனதை உலகத்தின் பக்கம், பாவத்தின் பக்கம், இச்சையின் பக்கம், அசுத்தத்தின் பக்கம், ஜாதி வெறி, மதவெறி, கோத்திரவெறி, குலவெறி, மனிதவெறி, பணவெறி என்று, பாதாள வெறி என்று இப்படி உன் மனதை நீ வைத்திருந்தது போதும். உன் மனதை உன்னை உண்டாக்கிய பரலோகத்தை உனக்கு கொடுக்கிற உன் தேவனாகிய என் பக்கம் உன் மனதை திருப்பு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களை நெருங்கி வந்திருக்கிறது என்று சொன்னார். பரலோகத்தின் ராஜாவே இந்த பூமிக்கு வந்தார் இயேசுவாக. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, மனம் திரும்பும்படி மனித குலத்தை இன்றைக்கும் தேவன் அழைக்கிறார். நல்லது. லூக்கா 43ஆம் வசனம், அதாவது லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனித குலத்தின் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தன்னை ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சமயத்தில் 2 பக்கம் அந்த இஸ்ராயல் தேசத்தில் மகா கொடூரமான பாவிகள், சொல்லன்னா அக்கிரமங்களில் வாழ்ந்த பாவிகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு பிதாவே அவர்களை மன்னியும் என்று பிதாவை நோக்கி ஜெபித்ததை கேட்ட ஒரு பாவி அந்த மன்னிப்பின் செய்தியால் அவள் உள்ளம் உணர்த்தப்பட்டு அவனுடைய இதயத்தில் குத்தப்பட்டு, ஒரு பாவமும் அறியாத இவர் இத்தனை ஆக்கினை ஏற்றுக்கொண்டு இவர் உலகத்தை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறாரே, இவரே மெய்யான மீட்பர், இவர்தான் அந்த மேசையா, இவர்தான் கிறிஸ்து இயேசு என்பதை அவன் கண்டுகொண்டு ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று அவன் சொன்னான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்பி அந்த பாவிக்கு அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, ஒரு விசுவாசி என்றைக்கு சாகிறார்களோ அன்றைக்கே அவர்களுடைய ஆத்மா, ஆவி தேவனுடைய சமூகத்துக்கு அது போய்விடுகிறது. அல்லேலூயா. இதுதான் அந்த சாட்சி. இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த மனம் திரும்பிய மனிதனுக்கு சொன்னான். அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அவன் எந்த ஒரு சபையில் அங்கத்தினனா இல்லை. இவை எல்லாவற்றை விட மேலான ஒரு காரியத்தை அவன் செய்தான். அது என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசுவை தன் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டான். பரலோக ராஜாவை ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டான். தன் மீட்பராய் ஏற்றுக்கொண்டான். இதுதான் அன்பானவர்களே ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பாவி இந்த பூமியில் செய்ய வேண்டிய ஒரு காரியம். மனம் திரும்பும் எந்த தேசத்தானும், மனம் திரும்பும் எந்த ஜாதியானும், மனம் திரும்பும் எந்த ஒரு பாவியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவனை பரலோகத்தின் மகனாய் மகளாய் மாற்றவே இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். இன்றே நீ என்னோடு கூட பரதேசில், அதாவது பரலோக வீட்டில் நீ இருப்பாய் என்று சொன்னார். ஆகவே ஒருவர் இறந்து, ஒரு விசுவாசி மரித்து போனார் என்றால் அவர் அன்றே தேவனுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவம் உலகத்துக்கு சொல்லும் ஒரு மாபெரும் செய்தி.
அருமையான சகோதரி திருமதி டெய்சி தேவநேசன் அவர்கள் என்றைக்கு அவர்கள் ஜீவன் பிரிந்ததோ அன்றே அவர்கள் தேவனுடைய வீட்டுக்குள்ளே அவர்கள் போய் நுழைந்து விட்டார்கள். எத்தனை ஒரு ஆனந்தம் அல்லவா! இந்த பூமியில் ஒருவர் 400 வருஷம் வாழலாம், 500 வருஷம் வாழலாம், 1000 வருஷம் வாழலாம். ஆதாம் 970 வருஷம் வாழ்ந்தார், ஒரு நாள் மரித்தார். நோவா 650 வருஷம் வாழ்ந்தார், ஒரு நாள் மரித்தார். ஒருவர் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும். ஆனால் எங்கே போவீர்கள்? இதை தீர்மானிக்க வைப்பது தான் கிறிஸ்தவத்தின் போதனை. பரலோக வீட்டுக்கா அல்லது பாதாள இடத்துக்கா தீர்மானிப்பதுதான் கிறிஸ்தவம். நல்லது ஒன்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், ஒருவன் நம்மோடு வாழ்ந்தவர் திடீரென்று மரணம் அவரை சந்தித்து அவர் மறைந்து விட்டால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதனைப்படுவோம், துக்கப்படுவோம், துயரப்படுவோம், கண்ணீர் வடிப்போம், கலங்குவோம், பதட்டம் அடைவோம். அதை நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் மனித வாழ்வு. ஏடா எல்லாரும் குடும்ப உறவுகளிலே, மனித உறவுகளிலே நாம் இணைந்து வாழுகிறவர்கள். எல்லாருமாய் கலங்கி போவார்கள். இதுதான் உண்மை. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? அதுதான் மிக அற்புதமான ஒரு சத்தியம். 116ஆம் சங்கீதத்தில் 15வது வசனத்தை பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு மிக அருமையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நம்மோடு வாழ்ந்த நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய குடும்ப உறவினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் ஐயோ மறைந்து விட்டார்களே என்று நாம் கலங்குவோம், நாம் கண்ணீர் வடிப்போம், வேதனைப்படுவோம், நாம் துக்கப்படுவோம், துயரப்படுவோம். உண்மைதான். ஆனால் பைபிள் என்ன போதிக்கிறது என்றால், கர்த்தர் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவதிகள் மரணத்தை ஆனந்தப்படுகிறாராம். ஏனென்றால் என் மகன் என் வீட்டுக்கு, பரலோக வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டான், என் மகள் இதோ என் பரலோக வீட்டுக்குள்ளே வந்து என்னிட சமூகத்தில் அவள் வந்து விட்டாள் என்று சொல்லி தேவன் ஆனந்தப்படுகிறாராம். ஆமென் அன்பானவர்களே. வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. எத்தனை பேர் தெரியுமா? ஆமென் அன்பானவர்களே. ஒருவர் மரிப்பது எவ்வளோ முக்கியமானது ஒன்றாய் பூமியில் கருதப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், அதுதான் மிக முக்கியம். இதைத்தான் இந்த வேதம் போதிக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிமார்களே, ஒருவர் இந்த சூழ்நிலையில் மரித்தார், ஒருவர் அந்த சூழ்நிலையில் மரித்தார், இந்த போரில் மரித்தார், அல்லது விபத்தில் மரித்தார், அல்லது இப்படி பொல்லாத ஒரு கொடூரமான நோய்களில் மரித்தார் என்றெல்லாம் பல செய்திகளை கேட்கலாம். எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தன்னை அர்ப்பணித்து மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் இதை செய்ய முடியும்? ஆண்டவராக இயேசுவை ஆராதித்து அவருக்காக வாழ்ந்தவர்கள் இதைத்தான் செய்வார்கள். இதைத்தான் அருமையான சகோதரி திருமதி டெய்சி தேவநேசன் அவர்களும் தன் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனிடத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னை முற்றுமுடியுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். அவர் தேவனுடைய வீட்டில் தேவனோடு நித்திய பேரின்பத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவர்களுடைய நல்ல குணநலன்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவர் ஒரு உத்தம மனைவியாய், உத்தம தாயாய், உத்தம சகோதரியாய், உத்தம விசுவாசியாய், தன் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பழகி சேவை செய்யக்கூடிய ஒரு உத்தம ஊழியக்காரியாய் அவர்கள் வாழ்ந்து தன் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் அர்ப்பணித்து விட்டார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த உடலில் உயிர் உள்ளவரை, உள்ளத்தில் மூச்சுள்ளவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்காகவே நாம் எல்லோரும் வாழ்வோம். ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்துவோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நேச கர்த்தாவே,
உயிர்த்தெழுதலும் உயிர்ப்பும் நானே. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறந்தாலும் அவன் வாழ்கிறான் என்று நீ சொன்னீர். அருமையான சகோதரி திருமதி டேசி தேவநேசன் அவர்கள் உம்மை இரட்சகராய் மீட்பராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் தன்னுடைய ஆத்மாவை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கும் நேரம் வரைக்கும் உமக்காகவே உம்மோடு கூட வாழ்ந்தார்கள். உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள். உம்முடைய ஆவியானுடைய குணநலன்களோடு வாழ்ந்தார்கள். எல்லோருக்கும் சேவை செய்கிறவர்களாய் வாழ்ந்தார்கள். நல்ல சாட்சியுள்ள ஒரு தாயாய் வாழ்ந்தார்கள். ஒரு நல்ல சாட்சியுள்ள மனைவியாய் வாழ்ந்தார்கள். ஒரு நல்ல சாட்சியுள்ள மாமியாய் வாழ்ந்தார்கள். ஒரு நல்ல சாட்சியுள்ள ஊழியக்காரியாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. அந்த நித்திய பேரின்பமான பாக்கியத்தை அந்த அருமையான சகோதரி பெற்றுக்கொண்டதற்காய் கோடி நன்றி. அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த 61 ஆண்டுகளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து உமக்காக வாழ்ந்தது போல் ஒவ்வொரு வீட்டாரும் குடும்ப அங்கத்தினர்களும் இயேசுசாமி உம்மோடு கூட உமது வழியிலே உமது சத்தியத்துக்காக வாழ ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்திருளும். ஏராளமான ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும் பாத்திரங்களாக எல்லோரும் வாழும்படி தேவனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கோடி கோடி நன்றி சொல்லி உமது மகள் திருமதி டெய்சி தேவநேசனுடைய ஆண்டவரே, அவர்களை உமது கருத்தில் நாங்கள் பூரணமாய் அர்ப்பணித்து விடுகிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.